அதே மாதிரி மகளுக்கு கல்யாணம் ஆகி 2வது ரிட்டர்ன் அவங்க மெட்ராஸ் போயிட்டு அவங்க 2 பேரையும் முதல்ல கூப்பிட்டு ஆசிரமத்துக்கு போகிறேன். ஆசிரமத்துக்கு உள்ளே போகவும் யார் தேவிம்மா சொல்கிறாங்க, பிள்ளைகளை வச்சு பண்ண சொல்லலாமா, மாப்பிள்ளை அதுக்கு ஒத்துக்குவாரா, மாப்பிள்ளை செய்யலான்னு. அன்னைக்கு அவங்க அந்த ஆரத்தியை பண்ணாங்க. இப்படி ஏன்னா எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது அவரால் தான். அதனால தான் என் மனசில் எந்த ஒரு ஒரு கஷ்டங்களோ இல்லை இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோங்கிறேனோ, அப்படி வந்தாலும் அது அவர் தானே. நானே என்ன சொல்லுவேன், நாளைக்கு என்ன வண்டி இழுக்கணும்னு எனக்கு தலையெழுத்து இருந்ததுன்னா அது இழுத்தா யாருக்கு கேவலம், பகவானுக்கு தான் கேவலம். அதெல்லாம் பகவான் நம்மளெல்லாம் அப்படிலாம் ஒரு இடத்துக்கு கொண்டு போக விட மாட்டாங்க. ஒரு நல்ல வழி கெட்ட வழியில் போனால் கூட பகவான் கையை பிடி திருப்பி கூட்டு வந்துடுவாங்க, நீல போகாத. அது பிறகு தான் தெரியும் நமக்கு அது ஒரு கெட்ட வழியில் போனோங்கிறது. ஆனால் எல்லாரும் உணரணும். உணராமல் இந்த